ஏய் மெதுவா 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 தான் போயேன். ஏய் ஒரு நிமிஷம் இரு, போன் வருது. இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? யாரு? கண்டிப்பா உன்கிட்ட சொல்லணுமா? சொல்டா. டேய் மச்சான், நீ பாட்டு பாடுறதுக்கு பதிலா நடிகனா போயிட்டேன்டா. என்னது நடிகனா? என்னடா சொல்ற? போதை எதுவும் தெரியலையா இன்னும்? ஏன் கேட்க மாட்டேன்? நல்லா கேட்ப. என் கூட இருக்கிற வரைக்கும் இசை சிஸ்டரை பத்தி மூச்சுக்கு 300 தடவை குறைப்பட்டு பேசிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு அவங்க கூட ஏற்காடு போற அளவுக்கு வந்திருக்க. டேய் ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையாடா? இதாண்டா ரெண்டுனா பிரச்சனைக்கு மட்டும் வருவீங்க. நாங்க கர்ச்சீப்ல கண்ணீரை துடைச்சி விட்டுட்டு உட்காந்துருக்கணும். அப்புறம் உங்க பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச உடனே அதே கர்ச்சீப் எடுத்து எங்க தலையில போட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படித்தானே? டேய் உண்மையை சொல்லு, நீ ஏற்காட்டுல தானே இருக்க? டேய் குடிச்சிருக்கிறது நீயா நானாடா? ஏற்காட்டுல இருக்கிறது நீ, நான் மாங்காட்டுல இருக்கேன். டேய் அப்புறம் எப்படிடா நான் வியூ பாயிண்ட் போனது எல்லாமே உனக்கு தெரியும்? முதல்ல உன்னோட சோஷியல் மீடியாவை திறந்து பாரு. இசை சிஸ்டர் நீங்க ஜோடியா இருக்கிற போட்டோவை போட்டிருக்காங்கடா. சும்மா சொல்லக்கூடாது மச்சான், உங்க ஜோடி பொறுத்ததுக்கு லைக்ஸ் அள்ளுது. என்னோட போட்டோவை சோஷியல் மீடியால போட்டாளா? டேய் நீ போன வைடா, நான் அப்புறமா பேசுறேன். என்னாச்சு? டேய் போட்டோ எடுத்து என்ன பண்ண? போட்டோ எடுத்து என்ன பண்ணுவாங்க? என்னோட ப்ரொஃபைல்ல அப்லோட் பண்ணேன். ப்ரொஃபைல்ல உன் போட்டோவை போடணும். எதுக்கு ஏன் போட்டோவை போட்ட? இது என்ன கொடுமையா இருக்கு? என் புருஷன் கூட எடுத்த போட்டோவை நான் போட்டேன். அதுக்கு என்ன கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? இந்த புருஷன் சொன்னா வாய் உடைச்சிருவேன். நீ ஃபர்ஸ்ட் அதை delete பண்ணு. போட்டோலாம் delete பண்ண முடியாது. ஏய் நீ போட்டோ போட்டதுக்கு எல்லாரும் எனக்கு கால் பண்றாங்க. போட்டோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? அதான பார்த்தேன். இப்பதான் புரியுது நீ எதுக்கு போட்டோ எடுத்தன்னு. நாளைக்கே டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங் வந்தா இந்த போட்டோவெல்லாம் காட்டுறதுக்கு தானே? ஹலோ, இந்த இசை ஒன்றும் அவ்வளோ கேவலமான ஆள்லாம் கிடையாது. உன்னை நான் நம்பவே முடியாது. நீ நட ரூமுக்கு. எங்க ரூமுக்கு? அதெல்லாம் முடியாது. இங்க ஒரு நல்ல கோவில் பக்கத்துல இருக்கான். அங்க நம்ம உடனே போயே ஆகணும். கோவிலுக்கா? அங்கெல்லாம் என்னால வர முடியாது. வர முடியாதுன்னா நீங்க சொல்லவே முடியாது. உங்களுக்காக நான் என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. அப்ப நான் கையெழுத்து போட்டதே வேஸ்டா போச்சு. ஏய் இப்ப எதுக்கு கண் கலங்கற? இதெல்லாம் ரொம்ப ஓவர்லாம் இல்ல. இது என்னோட இன்னர் ஃபீலிங்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. இந்த நாள் எவ்ளோ வேல்யூபிள் தெரியுமா எனக்கு? அத கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். சரி ஓகே, எல்லாமே என் தலையெழுத்து. உனக்கு எங்க போணும் ஃபர்ஸ்ட்? அது சிரிச்சிட்டே கேளுங்களேன். எங்க போணும் நீங்க சொல்லுங்க, போலாம். கோயிலுக்கு போலாம் வாங்க.